நேயர்கள் அனைவரையும் மனமாற வாழ நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு பயனுள்ளதுன்னு கேள்விப்படும் பொழுது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. லாஸ்ட் வீக் நம்ம ஸ்ட்ரெஸ் பத்தி பார்த்தோம். அதோடு கூட இன்றைக்கு ஆன்சைட்டியை பத்தி பேசுறதா நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் அதை பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, ஆன்சைட்டினா என்ன, முதல்ல அப்படின்னா என்ன, அதை சொல்லுங்க. அதுல இருந்து போலாம் நம்ம. சரி, அது இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆங்ஸைட்டி மாத்திரம் இல்ல, ஆங்ஸைட்டி சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன். அது சார்பா இருக்கிற பேனிக்னு சொல்லுவாங்க. பேனிக் அட்டாக் நிறைய பேர் அதுல கோ த்ரூ பண்றாங்க. வாலிப பிள்ளைங்க நிறைய கோ த்ரூ பண்றாங்க. அதையும் பார்க்க போறோம். அது மாதிரி அந்த ஃபோபியா, அதாவது பயம். ஓகே, நிறைய ஃபோபியாக்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மூணு ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு உள்ளது. அதனால அந்த மூணையுமே சந்தர்ப்பம் கிடைத்தால் முடிந்தால். வெரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஆன்சைட்டியை பத்தி பேசிடுவோமா? ஆன்சைட்டினா என்ன, அது எப்படி வருது, அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க டீடைலா. போன வாரம் அந்த ஸ்ட்ரெஸ் பத்தி பார்த்தோம். அந்த ஸ்ட்ரெஸ்ல நமக்கு ஒரு விஷயம் நடக்குது இல்லையா, நடந்து கொண்டு இருக்குது. ஒன்று நடந்தது, இல்லாட்டி நடந்து கொண்டு இருக்குது. இந்த ஆங்ஸைட்டி அப்படின்னா ஃபியூச்சர் ஓரியன்டட். ஓகே. இப்போ ஒரு விஷயம் எனக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அதை தியானம் பண்ணி அதை ப்ரீ மெடிடேட் பண்ணி நமக்குள்ளவே ஒரு பதற்றத்தை உருவாக்கி கொள்வாங்க. வர்றதுக்கு முன்னாடியே கவலைப்படுறது. அதான் ஒரு ஆங்ஸைட்டி. அதாவது வரப்போற ஒரு விஷயத்தை குறித்து கவலைப்படுறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது. இப்போ இது ஒரு கிட்டத்தட்ட ஓவர்லாப் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் சரி ஆங்ஸைட்டி சரி ஓவர்லாப் ஆகும். இது எப்படின்னா இந்த ஃபியூச்சர் ஓரியன்டாவே திங்க் பண்ணுவாங்க, ஃபியூச்சர் ஓரியன்டாவே அதை குறித்து கவலைப்பட்டே இருப்பாங்க. அது ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா அவங்களுடைய பாடி சிஸ்டத்திலேயே ரெஸ்பான்ஸ் காட்ட ஆரம்பிச்சிடும். இப்ப நான் சொன்ன அந்த போன வாரம் சொன்ன அந்த காரியங்கள் எல்லாமே, உதாரணத்துக்கு அவங்களுடைய தூக்கத்திலிருந்து அவங்களுடைய தூக்கம் கலைஞ்சு போறது, அப்புறம் வயிற்று பிரச்சனைகள், மசில் டென்ஷன், இந்த மாதிரி நிறைய இரிட்டபிளா இருக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த பாடி சிஸ்டத்தை அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. அதான் அந்த ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ அதுல ஏதாவது வெரைட்டிஸ் இருக்கா? டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் சொன்னீங்க, அது மாதிரி ஆங்ஸைட்டில எது வெரைட்டி டைப்ஸ், அது மாதிரி ஏதாச்சும் இருக்கா? நிறைய இருக்குது. இப்போ அது டிபெண்டிங் எங்க வருதுங்கிறத பத்தி. உதாரணத்துக்கு நமக்கு சரீர பிரகாரமா சில வியாதிகள் வரலாம், அதன் மூலமா ஆங்ஸைட்டி வரலாம். அப்புறம் சைக்கலாஜிக்கலா சிலர் வல்னரபிளா இருப்பாங்க. அதாவது சிலர் சின்ன வயதுல இருந்தே டென்ஷன் ஆகிற கேரக்டரா இருப்பாங்க. அதாவது சின்ன ஒரு டென்ஷன் வந்தா கூட அவங்களால தாங்க முடியாது, ஒரு மாதிரி பதற ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது, ஒரு சின்ன ஒரு பிரஷர் பாயிண்ட் வந்தாலும் அதை அவங்களால எதிர்கொள்ள முடியாது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் இருக்கலாம், ஒரு 4 பேர் முன்னாடி பேசுற ஒரு சம்பவமா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அப்ப இன்னைக்கு சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து ஒரு வாலிப பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆங்ஸைட்டில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப நீங்க வெரைட்டி சொன்னீங்க, கேட்டீங்க இல்லையா, நிறைய வெரைட்டி இருக்குது. இப்ப ஜெனரலைஸ்டா ஒரு ஆங்ஸைட்டியா இருக்கிறவங்க, அது ஒரு டைப். இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா சில நேரம் இந்த மெடிகேஷன்ஸ் எடுக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி வரலாம். ஹெர்பல் மெடிசின்ஸ்ல கூட அந்த ஆங்ஸைட்டி வரலாம். அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்குது. அப்புறம் சிலர் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், அதாவது சில இந்த ட்ரக்ஸ், தேவையில்லாத ட்ரக்ஸ் எடுப்பாங்க, இல்லாட்டி ஆல்கஹால், அந்த மாதிரி எடுக்கும்பொழுது அதுவே ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ணுது. இப்போ அதெல்லாம் ஏன் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த மனப்பதற்றத்தை குறைக்கிறதுக்கு எடுக்கிறாங்க. ஆனா அதை அதிகப்படுத்தும். ஒருவேளை ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஃபியூ ஹவர்ஸ் அவங்களை அது குறைக்கலாமே ஒழிய லாங் டேர்ம்ல இன்னும் அது அதிகப்படுத்தும். அப்புறம் சிலருக்கு பாத்தீங்கன்னா சைல்டுஹுட் ட்ராமான்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன வயசுல சில ட்ராமா நடந்திருக்கலாம், அப்பா அம்மா ரொம்ப அவங்களை கண்டுக்காம இருந்திருக்கலாம், சில லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்காம இருந்திருக்கலாம், அப்புறம் சில கடினமான சில சூழ்நிலைகளே அவங்க போயிருந்திருக்கலாம். அவங்க சில அபியூஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த காலகட்டத்துல நிறைய நடக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் அவங்க கோ த்ரூ பண்ணிருக்கலாம். ஸோ இதெல்லாம் காரணங்கள், முக்கியமான காரணங்கள். இன்னொன்று பாத்தீங்கன்னா சிலர் அந்த சின்ன வயதுல இருந்து அவங்க ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா பேனிக் ஆகியே பழகிருப்பாங்க. ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி கேட்ட உடனே அவங்களுக்கு ஒண்ணு ஹார்ட் பீட் டப்பட்டப்பட்டப்பட்டு அடிக்கும், இல்லாட்டி உடம்பெல்லாம் ஷேக் ஆகும். இது பேனிக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க ரியாக்ஷன் கொடுத்தே பழகிருப்பாங்க. சோ அதுவும் ஒரு விதமான ஒரு ஆங்ஸைட்டி அட்டாக். சரி, இப்போ ஒருத்தர் ஆங்ஸைட்டி ப்ராப்ளத்துல இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒருத்தவங்களை பார்த்தாலே இவர் ரொம்ப ஆங்ஸைட்டில பாதிக்கப்பட்டிருக்காருப்பா, ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? ஆமா, கண்டிப்பா. இப்ப நம்ம சொன்ன மாதிரி மறுபடியும் அதே ஃபார்முலா நான் ஃபாலோ பண்றேன். ஹெட் டு ஃபுட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதே தலைவலி வரும், அவங்களுக்கு டிஸி ஆவாங்க, தலை சுத்துற மாதிரி இருக்கும், சில நேரம் கான்சென்ட்ரேஷன் அவங்களுக்கு இருக்காது, ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஒரு படிப்புனா படிக்க முடியாது, ஒரு பேராகிராஃப்லயே கண்ணு போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருப்பாங்க. அப்புறம் தூக்கம் வராது. இதெல்லாம்
ஜெனரலான ஒரு காரியங்கள் தான். பசிக்காது, அப்புறம் வந்து படபடபடன்னு பேசுவாங்க, பேசிட்டு அவங்க வந்து அவங்க அவங்க வாய்ஸே ஸ்லர்டா இருக்கும், அதாவது வளரும் அவங்க வாய்ஸ். அப்புறம் வந்து அந்த ரொம்ப பீக் ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப ரொம்ப ஷேக் ஆவாங்க, ஷேக் ஆகி ஒரு மாதிரி பிசிக்கலா அன்கம்ஃபர்டபுள் ஆகும். ஆங்ஸைட்டி அட்டாக்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஆங்ஸைட்டி அட்டாக் வந்து கீழே விழுந்துருவாங்க. எல்லாரும் அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து சொல்லி அவங்கள போய் எல்லாம் பிரஸ் எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. கடைசியில் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா ஒன்றும் இருக்காது, ஹார்ட்ல நல்லா இருக்குதும்பாங்க. அப்ப காரணம் என்னன்னா ஆங்ஸைட்டி, அவங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டி அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போறப்ப பேனிக் அட்டாக்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த டைப்னு சொன்னீங்க இல்லையா, அதுல இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்னன்னா சோஷியல் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 4 பேர் ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தவங்களால போய் இருக்க முடியாது. ஒரு பார்க்குக்கோ ஒரு பெரிய கடைகளுக்கோ அவங்களால போக முடியாது. அது போனாலே ஒரு மாதிரி அவங்க அப்படியே பதற ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நான் நிறைய அந்த மாதிரி கம் அக்ராஸ் பண்ணிருக்கிறேன். இப்ப நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சரை அவங்கள நான் அசஸ் பண்ணேன். அவங்க சொன்னது என்னன்னா, அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ள போனாலே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அப்ப நான் யோசிச்சேன், நீங்க எப்படி அப்ப பாடம் எடுப்பீங்க பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிறதுல? ஆனா கேட்டு பார்த்தா அவங்க வந்து அதை எப்படியோ சமாளிச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அதை பண்ணிருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களால முடியல. அப்பதான் அவங்க அந்த, அதாவது எப்போ இது பத்தலாஜிக்கல் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்பதான் அது வந்து அதுக்கு சில விஷயங்கள் நம்ம செய்தாக வேண்டும். சரிங்களா? அது போக இந்த ஃபோபியால அந்த அக்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க, அதாவது வெளியில மக்களை சந்திக்கிற அந்த சோஷியல் ஆங்ஸைட்டி, அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. வெளியில ஒரு ஓப்பன் ஸ்பேஸுக்கு போகவே பயப்படுவாங்க. சிலருக்கு வந்து க்ளோஸ்ட் ஸ்பேஸ்க்கு போறதுக்கு பயப்படுவாங்க. அது ஒரு விதமான ஒரு ஃபோபியான்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஸ்கேன் நீங்க எடுத்திருக்கீங்களான்னு தெரியல. ஸ்கேன் எடுக்கிறதுக்கு இந்த அப்படி ஒரு பெரிய ரவுண்டா ஒண்ணு இருக்கும், எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு எடுத்துட்டு உள்ள போகும். இப்படி படுத்துட்டு இப்படி உள்ள போறதுக்கு நிறைய பேர் நான் வேலை பார்க்குற இடத்துல பாத்துருக்கிறேன், ஷேக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. நான் அப்புறம் அவங்கள கூட்டிட்டு போய் பின்பக்கமா கூட்டிட்டு போய் பாருங்க, இவ்வளவுதான் இந்த ஸ்பேஸ்க்குள்ளதான் போக போறீங்கன்னு சொன்னாலுமே அதை செய்ய முடியாது. அப்ப அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த இதுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சோ இது வந்து ரொம்ப, இது வந்து ஒவ்வொரு ஆங்ஸைட்டில பாதிக்கப்பட்டவங்களுடைய நிலைமையை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல அவங்க அதை வெளிப்படுத்துவாங்க. நம்ம அதை வந்து கம்பேஷனட்டா தான் புரிந்து கொள்ளணும். அதை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண எப்படி அதை வெளிப்படுத்துவாங்க, என்ன செய்வாங்க? அவங்களுக்கு வந்து பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அஜிடேஷனா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஒரு மாதிரி அவங்க ஹார்ட் வந்து பால்பிட்டேஷன் அடிக்க ஆரம்பிக்கும், டப்பு டப்பு டப்பு. நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும், பால்பிட்டேஷன் பயங்கரமா அடிக்கும். சிலது அப்படியே கை ஷிவரிங் ஆக ஆரம்பிச்சிடும், அப்புறம் ஸ்வெட் ஆக ஆரம்பிப்பாங்க. எந்த கண்ட்ரில இருக்காங்களோ அதை பொறுத்து அந்த ஸ்வெட்டிங்களுடைய அளவு மாறுபடும். அப்போ வந்து இப்போ அவங்களுடைய அந்த இதெல்லாம் அக்யூட்டா நடக்கிறது. லாங் டேர்மா போகும்போது என்ன ஆகுதுன்னா, நான் சொன்ன மாதிரி அது கிரானிக்கா இருக்கிறப்ப என்ன ஆகும்னா எல்லா சிஸ்டத்தையும் பாதிக்கும். எப்படி ஸ்ட்ரெஸ் பாதிக்குதோ அதே போல பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அது வராம தடுக்கலாம், பிரிவென்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் எப்படி நம்ம அதை பிரிவென்ட் பண்ணலாம்? ஆன்சைட்டி எனக்கு வேணாம்ப்பா, இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுத்துதுல, யாருமே விரும்ப மாட்டாங்க ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் எல்லாம். எப்படி நம்ம வராம எப்படி நம்ம பாதுகாத்து கொள்றது? இப்போ அது வந்து நிறைய காரணங்களால வருது சொன்னேன் இல்லையா? சிலருக்கு பயாலஜிக்கலா, சிலருக்கு ஜெனட்டிக்கா வரும். இப்போ வந்து அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டி அந்த ஆங்ஷியஸ் பர்சன் இருந்தாங்கன்னா அவங்க பர்சனாலிட்டி டைப்பே அப்படி இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், அந்த காசை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏன் எனக்கு இப்படி வருது அப்படின்னு சொல்லி அத இப்ப நான் அதான் அந்த ப்ரோக்ராம்னுடைய ஒரு முக்கிய நோக்கமே, நான் ஏன் இதை கோத்ரூ பண்றேன்னு சிலர் அறியாமலே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இது அப்போ ஒருவேளை உங்களுக்கு ஆங்ஸைட்டியா இருக்கலாம், அதான் நாங்க சொல்றது. அப்ப அதை புரிந்து கொண்டு அப்ப நான் எந்த இடத்துல எனக்கு உதவி தேவை, எது எனக்கு இதை உருவாக்குதுன்னு சொல்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒண்ணு அதை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ குறைக்கலாம், இல்லாட்டி அதை வந்து எந்த அளவுக்கு நீங்க அதை மேனேஜ் பண்ணணும்னா அதுக்குரிய காரியங்களை நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது இந்த டயட், எக்ஸசைஸ், இது எல்லாமே காமனான ஒரு விஷயம் தான். இது வந்து இப்ப ஆன்சைட்டில தான் இருக்கிறேன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஆன்சைட்டியா இருக்குது, எனக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை வருது, இவர் எந்த மருத்துவரை போய், சாதாரண மருத்துவரை போய் அணுகலாமா? கண்டிப்பா அதுக்கு அவங்களுக்கு மருத்துவம் இருக்குது, அவங்களுக்கு கவுன்சிலிங்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ஆமா, கவுன்சிலிங் இருக்குது, மருந்து மாத்திரைகள் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி சொன்னேன், அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு ஒரு கான்செப்ட். இந்த ஆங்ஷியஸ் பர்சனுக்கு இந்த என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காபா, அந்த செரட்டோனின், இதெல்லாம் வந்து ரொம்ப ஒண்ணு இம்பேலன்ஸ்டா இருக்கும். அப்ப அதுக்கு உரிய மருந்து மாத்திரைகளை அவங்க எடுக்கிறது ஒரு கொஞ்ச காலம் எடுக்கிறது நல்லதுதான், அது வந்து தவறு கிடையாது. சிலருக்கு அது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஒருவேளை வந்து மருந்து மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு தெரியும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஆனாலும் அது அந்த ஒரு குறிப்பிட்ட கால அளவு அந்த மருத்துவருடைய ஆலோசனை எப்படி எடுப்பது நல்லதுதான், வெளியே வந்துடலாம். அதுல இருந்து வெளியில வந்து, ஆனா அதை மேனேஜ் பண்ணணும். இப்போ ஒரு பல் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு டீப்பா ஒரு கிளீன் பண்ணிட்டு சொல்லுவாங்க,
நான் உங்களுக்கு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன், ஆனா நீங்க 90% உங்க கையில தான் இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணலன்னா திருப்பி ஆயிடும். ஒரு ரெய்மண்ட் கோட் எடுத்து நல்லா நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அதை நீங்க அதை மெயின்டைன் பண்ணலன்னா அடுத்த 1 மாசத்துக்குள்ளே போயிடும் இல்லையா? அதே போல எந்த ஒரு விஷயமே மெயின்டைன் பண்ணணும். இல்லாட்டி நம்முடைய மனநிலைய, நம்முடைய மனநலத்தை மெயின்டைன் பண்ணலன்னா அது மறுபடியும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இதுல ஒரு விஷயம், நீங்க அந்த ஃபோபியா பத்தி பேசணும் இல்லையா? அதை நான் அதை சொல்லிடுறேன், ஏன்னா அது வந்து எனக்கு இல்லாட்டி மைண்ட்ல இருந்து ஸ்லிப் ஆயிடும். இந்த ஃபோபியாங்கிறது இன்னைக்கு நிறைய பேரை பாதிக்குது. உங்களுக்கு யாருன்னா ஞாபகம் இருக்குதா? யாருன்னா ஃபோபியால இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டவங்க? அதுல நிறைய டைப் சொல்லுவாங்க. அதாவது சிலருக்கு வந்து ஹைட்னா ரொம்ப பயம், சிலருக்கு வந்து இருட்டறைக்குள்ள போனா ஒரு மாதிரி, சிலர் வந்து படுக்கும் பொழுது லைட் ஆஃப் பண்ணாம தூங்குவாங்க. ஆமா, லைட் ஆஃப் பண்ணா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது ஒரு ஃபோபியா. ஆமா, அது சிலருக்கு அனிமல்ஸ், டாக்ஸ், ஸ்னேக்ஸ் இந்த மாதிரி சிலர் சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து இந்த பிளட் நீடில்ஸ், டாக்டர்ஸ், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், ரத்தத்தை பார்த்து மயங்கிடுறது, அதெல்லாம் ஒரு ஃபோபியா. வாமிட், இதெல்லாமே அது ஒரு மனோஃபோபியா. இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. மெஜாரிட்டி இதுதான். அதாவது சிலருக்கு வந்து சில சிச்சுவேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளையிங், ஏரோப்ளேன் ஏறினா அவங்களுக்கு பேனிக் அட்டாக் ஆரம்பிச்சு. நான் ஒரு முறை ஃபிளைட்ல போகும்பொழுது ஒருத்தர் ஒரு லேடி பயங்கர பேனிக் அட்டாக் அப்படியே சாஞ்சிட்டாங்க. யாராவது டாக்டர்ஸ் இருக்காங்களா, நர்சஸ் இருக்காங்களா ஃபிளைட்ல தேடினாங்க. அது மாதிரி அவங்களுக்கு வந்து அதை ஒரு காமிங் டேப்லெட் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஃபிளைட் ஏன்னா ரொம்ப தூரம் போகணும். அப்போ அதெல்லாம் நடக்குது. அப்ப அந்த சிச்சுவேஷன்ஸ் சிலருக்கு வந்து ஒரு எலிவேட்டர்ல போனா கூட சிலருக்கு அந்த ஃபோபியா இருக்குது. சிலருக்கு ஹார்ஸ் ரைடிங் பண்ணா அந்த பயம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சிலருக்கு வந்து சில வித்தியாசமான ஃபோபியாஸ்லாம் கூட இருக்கும். என்ன சொல்றது, நான் படிக்கிற டைம்ல என் கூட கிளாஸ்மேட் ஒண்ணு, இங்க நான் சொல்றது இங்கிலாந்துல நான் ஒரு மேற்படிப்பு படிக்கும் பொழுது அந்த லேடிக்கு இந்த பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பட்டன் தான் பயம். பட்டனுக்கு பயமா? ஆமா, இந்த பட்டன், அதுவும் பிளாஸ்டிக் பட்டன், அதுனா அதுக்கு ஒரு மாதிரி அலர்ஜி ஆகி ஒரு மாதிரி வேர்த்து எல்லாம் பண்ணும். அப்ப அந்த ஒரு 10 நாள், அந்த 10 செஷன், அதுல அந்த தெரப்பி பத்தி தான் நாங்க படிச்சோம். படிக்கும் பொழுது அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து இவங்களை நான் கேஸ் ஸ்டடி எடுத்து பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாரு. அப்ப அது ஸ்லோவா எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க பட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பட்டன்ஸை தூரமா வச்சுட்டு இவங்க உட்காந்துருக்குன்னா அந்த லேடி இப்படியே பண்ணிட்டு இருந்தது. அப்புறம் பக்கத்துல, அப்புறம் கையில கொஞ்ச நேரம், அடுத்த கிளாஸ்ல ஒரு பட்டன், அப்புறம் ஒரு 10 பட்டன், அப்புறம் அது அப்படி இது ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. இதுக்கு பேர் எக்ஸ்போஷர் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்னேக் அப்படிங்கிறது நம்ம அது பெருசா நம்ம எக்ஸ்போஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் ரொம்ப சிலருக்கு ரொம்ப பாதிச்சிருப்பாங்க. சில கரப்பான் பூச்சி அதுக்கெல்லாம் ரொம்ப ஆங்ஸைட்டி ஆவாங்க. அப்ப அந்த ஸ்லோ எக்ஸ்போஷர் சொல்லிட்டு அந்த தெரப்பில அதை பண்ணுவாங்க. அப்ப வந்து அது அந்த ஃபியரை வந்து ஃபேஸ் பண்றது. அது ரொம்ப ஆங்ஸைட்டிக்கு நிறைய தெரப்பிகள். ஆமா, நிறைய இருக்குது. அந்த சிபிடி அத மாதிரிலாம் நிறைய இருக்குது. இதுல குறிப்பா நம்ம பிரெயின்ல ஒரு பகுதி இருக்குது. என்னன்னா அதுக்கு பேர் வந்து AMYGDALA, அமைக்லாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஒரு கார்டியன் மாதிரி தான். ஆனா அந்த கார்டியன் அந்த பகுதி வந்து சில ஹார்மோன், அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் பண்ற பகுதி. இந்த ஆங்ஸைட்டில ரொம்ப அது வந்து என்னன்னா சில விதமான ரியாக்ஷன்ஸ் அது வந்து மனிதருக்குள்ள கொண்டு வருது. உதாரணத்துக்கு சிலர் வந்து எப்பயும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப அதிகமா கோவப்படுவாங்க. நிறைய பேரை பார்த்திருக்கேன். பார்த்தா அவங்க ஆங்ஸைட்டில இருப்பாங்க. எனக்கு தெரிந்த ஒரு அங்கிள் வந்து ரொம்ப அதிகமா கோவப்படுறாரு. இப்போ அதிகமா கோவப்பட்டு பிளட் ப்ரெஷர்லாம் அதிகமாகி பார்த்தா அவங்களுக்கு அந்த மருந்து மாத்திரையை காட்டுறதை பார்த்து அந்த ஆங்ஸைட்டிக்குரிய மருந்தை கொடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னா இந்த பார்ட் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்குது. சிலருக்கு பாத்தீங்கன்னா பிளாங்க் ஆயிடுவாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. அது ஒரு விதமான ஆங்ஸைட்டி தான். இப்ப குடும்பத்துல ஒரு மருமகள் மாமியார் சண்டை வரும்போது இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடக்கலாம். சிலர் வந்து அந்த எமோஷன்ஸ் அப்படி கம்ப்ளீட்டா ஹைட் பண்ணி ஒரு வால் மாதிரி ஆக்கிடுவாங்க. அதுக்குள்ள அவங்க ஒளிந்து இருப்பாங்க, எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணாம. இப்ப நம்ம நார்மலா பாக்குற ஒரு மனிதன் வந்து நல்லா இருக்கிறாங்க நினைப்போம். ஆனா அவங்க ஒரு வால்குள்ள ஒளிந்திருக்காங்க. ஏன்னா அதை ஃபேஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு பயம். இல்லாட்டி அதை வந்து மறுபடியும் பேனிக் அட்டாக் போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு காரியம். ஓகே, சரி, நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். வேதாகமம் என்ன சொல்லுது? ஏதாவது சொல்லுதா ஆன்சைட்டியை பத்தி? உங்களோட விளக்கம் என்ன? இந்த வேதாகமத்துல நான் போன முறை ஒரு விஷயம் சொன்னேன். சர்க்யூட், அதாவது இந்த பிரெயின்ல நம்ம அந்த பயங்கள், இந்த என்ன சொல்றது, நமக்கு உண்டாகிற அந்த சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாமே அது உள்ள இருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த ஒரு சைல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மைண்ட் இப்படி வைட் ஓப்பனா இருக்கும். அதுல அவங்க யார் எதை போட்டாலும் உள்ள வாங்கிக்கும். அப்ப அது அப்படியே வாங்கி உள்ள அன்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போய் ஒரு 18-20 வயசு வரும்போதுதான் அது அப்படி க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப க்ளோஸ் ஆயிட்டு உள்ள அவ்வளவும் இருக்கும். அது ஒரு ஃபைல் மாதிரி எடுத்துக்கலாம்.
ஸோ அந்த ஃபைல்ஸ், ஏதாவது பேனிக் ஃபைல், ஃபியர் ஃபைல், அந்த மாதிரி ஒன்னொன்னா இருக்கும். அப்போ அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போவாங்க, ஒரு பொண்ணு பார்த்தோ மாப்பிள்ளை பார்த்தோ முடிச்சு வைப்பாங்க. அப்படி வைக்கும் பொழுது சிலர் இப்ப இன்னைக்கு நிறைய பேர் ஏன் டிவோர்ஸ்குள்ள போறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு, ஏன்னா அந்த அவங்க கோத்ரூ பண்ண விஷயங்கள் அப்படி அந்த மாதிரி அப்படி பண்றதுனால அவங்க வந்து அதை வந்து அவங்க வெளிப்படுத்த தெரியாது. ஏன்னா அந்த அன்கான்சியஸ் மைண்ட் அவங்க அப்படியே ஆப்ரேட் பண்ணுது. அப்ப அதனால அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ற விதங்கள், கோவப்படுவாங்க, இரிட்டபிள் ஆவாங்க, எரிஞ்சு விழுவாங்க, காரணமே இல்லாம கோவப்படுவாங்க, இல்லாட்டி என்ன சொல்றது, எடுத்து அடிக்கிறது, இல்லாட்டி வேற விதமான பிளாங்க் ஆயிட்டு சப்ரஸ் பண்ணி அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பைபிள்ல நான் சொன்னேன் இல்லையா, இந்த வசனங்களை எடுத்து அதை நம்ம பிரயோகப்படுத்தும் பொழுது, இப்ப ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன் பாருங்க, அந்த வார்த்தைகள் இப்ப 2 நிமிஷம் சொல்றேன். அதை எடுத்து பிரயோகப்படுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சயின்ஸ்ல ஒரு விஷயம் சொல்றாங்க, நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வந்து நம்ம பிரெயின் ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஒன்னொன்னா கோர்க்குதுன்னு சொன்னல, அது ஒரு கோர்த்து ஒரு ஃபார்மேட்டா இப்படி இருக்கும், அது ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. இது இந்த ஒரு பல்க் அப்படி இருக்கும், ஆங்ஷியஸ் ஸ்கீமா. அப்ப அது எப்பெல்லாம் அது டச் ஆகுதோ மக்கள் ஆங்ஷியஸ் ஆயிடுவாங்க, பேனிக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் ஒரு ஓப்பன் ஸ்பேஸுக்கு போறதோ இல்ல ஏதோ ஒண்ணு. நான் ஒருத்தங்களை அசஸ் பண்ண, அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியில போய் 2 வருஷம் ஆச்சு, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, வெளியிலேயே போக மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த ஸ்கீமா ரொம்ப பெருசா பல்ஜா இருக்குது அவங்களுக்கு. அப்ப அதை வெளியில எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அந்த மெடிசின் ஓரளவுக்கு அதை போய் காம்பேக்ட் பண்ணுது, பட் இன்னும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அப்ப இந்த வேதம் அதை குறித்து என்ன சொல்லுதுன்னா, இந்த வசனங்களை எடுத்து பிரயோகிக்கும் பொழுது அப்படி நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இது அப்படியே உருமாறி ஒரு புதிய விதமான ஸ்கீமாஸ் உருவாகுது அப்படின்னு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு சயின்டிஸ்ட், அவங்க கிறிஸ்டியன், ஒரு டாக்டர், அவங்க அது நம்ம யூடியூப்ல கூட இருக்குது, நீங்க போய் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா அந்த வயரிங், அந்த ஒரு நம்ம ஊர்ல அந்த பழைய காலத்துல இந்த ஃப்ளவர் பாஸ்கெட் சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ளவர் இருக்கும், அந்த வயரிங்ஸ் நிறைய, அதை ஒரு பிரெயின் மாதிரி வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா எப்படி இந்த பக்கம் இந்த ஆங்ஸைட்டி, பேனிக் ஆகுறதெல்லாம் அப்படி இருக்குது. அதெல்லாம் இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டியில என்ன பண்றாங்க, அப்படியே அந்த வசனம் சொல்ல 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 இது அப்படியே சுருங்கி அங்கிட்டு புதுசா உருவாகுது, ஸ்கீமாஸ் உருவாகி இந்த விஷயத்தை அப்படியே மேற்கொள்ளுது. அப்போ ஒரு மருந்து மாத்திரைகள் தேவை, கவுன்சிலிங் தேவை, டாக்டரை பார்க்கறது தேவை. ஆனா இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு அறிமுகப்படுத்துற ஒரு விஷயம் என்னன்னா, வேதத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது உண்டாகிற அந்த ஃபெய்த் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னும் மேற்கொள்ளுது. இந்த விஷயங்களை வந்து இந்த நம்ம அது ஒரு கட்டி நரம்பு முடிச்சுன்னு சொல்லலாம், அது கட்டி வைத்திருக்க அந்த விஷயத்தை அப்படியே சப்ரஸ் பண்ணி இல்ல அதை ரிலீஸ் பண்ணிட்டு புதிய ஸ்கீமாஸ் உருவாக்கி அது அப்படி இல்லாமலே போக பண்ணுது. அதுதான் அந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம், ஒரு கம்ப்யூட்டர்ல எப்படி ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் ஒன்னு இருக்கிறப்ப இன்னொன்னு உருவாக்கலாமோ, அதை எடுத்துட்டு உருவாக்கலாமோ, அதே போல நம்ம பிரெயினை அப்படி பண்ண முடியும் அப்படின்னு இந்த வேதவசனம் நிரூபிக்க. சில வார்த்தைகளை நான் சொல்றேன் நேர்களுடைய பெனிஃபிட்டுக்காக. பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, ஒரு கேரக்டர் வேதத்துல இருக்குது, மார்த்தாள் அப்படின்னு ஒரு கேரக்டர். அவங்க ரொம்ப ஆங்ஷியஸ் ஆவாங்க. லூக்கா 10வது அதிகாரத்துல இந்த பகுதியில இந்த வசனம் இருக்குது, 40ல இருந்து 42 வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த மார்த்தாள் அப்படிங்கிற அந்த லேடியை பார்த்து சொல்றாரு, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து ஆங்ஷியஸ் ஆகுற அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலாக்ஸ், கொஞ்சம் பொறுமையா, தேவையானது ஒன்று, ஃபர்ஸ்ட் என்னுடைய பிரசன்ஸ்ல உட்காருன்னு சொல்றாரு. அப்போ ஒரு ஆங்ஷியஸ் பர்சனுக்கு நாங்க சொல்ல வர்றது என்னன்னா, அந்த ஆணுடைய பிரசன்ஸ், அந்த ஆணுடைய பாதத்துல உட்காந்து அப்படியே தன்னை ரிலீஸ் பண்றது, அந்த வசனங்களை எடுத்து அப்படியே பேசுறது, துதி சத்தங்கள் இதெல்லாமே அதை ரிலீஸ் பண்ணுது. அது போக நான் போன வாரம் சொன்ன அந்த நிகழ்ச்சியில சொன்னது போலவே இந்த யோபு, மோசே இவங்க செய்த காரியங்களை தான் ஆண்டவர்கிட்ட தன்னை நெருங்கி கொண்டாங்க. அதன் மூலமா தான் அதுல இருந்து ரிலீவ் ஆனாங்க. இந்த யோனான்னு ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு தேசத்துக்கு போனோம். அப்ப அவரு அந்த தேசத்துல போய் சொன்ன, அவங்க மனம் திரும்பினதும் அந்த தேசம் அழிக்கப்படலைன்னு தான் அவர் ஆங்ஷியஸ் ஆயிடுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து அது அழிக்கப்படணும். ஆமா, ஏன்னா அது அவருடைய ஜனத்தை அந்த தேசம் ரொம்ப குத்தி கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் அழிக்கப்படணும் விரும்புறாரு உள்ளுக்குள்ள. இப்ப இதுல இருந்து நம்ம இன்னொரு விஷயம் என்ன கத்துக்கலாம்னா, எக்ஸ்பெக்டேஷனுமே ஒரு ஆங்ஸைட்டியை உருவாக்கும். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்து சில நேரத்துல இப்படி ஒன்னு எதிர்பார்க்கும் போது அது நடக்கலைங்கிறப்போ ஆங்ஸைட்டி ஆகும். இப்ப இந்த வசனம் சொல்றாங்க 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல
4வது வசனம் அப்படி இருக்குது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. இந்த அரண்கள் இந்த மைண்ட்ல இருக்கிற அரண்ணை குறிக்குது. இப்ப நான் சொன்னேன் அந்த ஸ்கீமாஸ் அப்படி, அது எத்தனையோ வருஷங்கள் அது இருக்குது. மெடிசின் எடுத்து தெரப்பி எடுத்தாலும் அந்த அரண் மாதிரி இருக்கிறதுனால அது நிர்மூலமாகாம இருக்குது. அப்ப அது ஒரு எக்ஸ்ட்ரா, அந்த ஃபெய்த் வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் மாதிரி அதுக்கு நமக்கு உதவி செய்யுது. அதனால நாங்க வந்து அது அடுத்த வசனம் சொல்லுது, நாங்கள் தேவனுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள சிறைப்படுத்துகிறோம். அப்ப நம்மள அந்த ஆங்ஸைட்டிக்கு உள்ளாக்குற, அந்த பேனிக்கு உள்ளாக்குற எல்லா அந்த எண்ணங்களை சிறைப்படுத்தி கேப்சர் பண்ணி கொண்டு வந்துடுறோம் காலுக்கு கீழே. அந்த ஒரு அர்த்தம் அதுல வருது. சோ இந்த மாதிரி இதே போல நிறைய வார்த்தைகள் இருக்குது. இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. இப்போ ஆன்சைட்டில ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு விஷயத்துல ஆன்சைட்டி ஆயிட்டாரு, ரொம்ப பீக் ஸ்டேஜ்ல இருக்கிறாரு, அவரால கண்ட்ரோலே பண்ண முடியல. அவர் என்ன பண்ணலாம்? எப்படி அவரை காம் டவுன் பண்ணி எப்படி அதுல இருந்து ரிலீஸ் பண்ண முடியும்? ஏதாச்சும் இது ஒரு நல்ல கேள்விதான். ஏன்னா ஒருத்தங்க ஆங்ஸைட்டி அட்டாக்ல இருக்கிறப்போ, பேனிக் அட்டாக்ல இருக்கிறப்போ இதை போய் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த நேரத்துல சில குயிக்கா மேனேஜ் பண்ணி ஆகணும் இல்லையா? எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு வேகமா சொல்லிடுறேன். அதாவது எதை செய்யணும் அப்படின்னா, மெயினா வந்து அந்த நேரத்துல நமக்கு க்ளோஸா இருக்கிறவங்க கூட அந்த சர்க்கிள்ல ஒண்ணு போன் பண்ணி பேசுறதோ, இல்ல அவங்ககிட்ட நம்மளுக்கு நம்பிக்கையான ஒருத்தங்க, ஒரு கவுன்சிலர் இருக்கலாம், யாராவது ஒருத்தங்க அவங்ககிட்ட அந்த கான்டாக்ட்ல வைக்கிறது நல்லது. சில நேரத்துல உங்களுக்கு அந்த சில தெரப்பி மூலமா யாருக்கு மூலம் அறிமுகமா இருந்தீங்கன்னா அவங்ககிட்டயும் நீங்க அதை பகிர்ந்து கொள்ளலாம். சில நேரத்துல ரொம்ப முடியாத ஸ்டேஜ்ல சில மெடிசின் கொடுத்துருப்பாங்க, அதை எடுக்கிறதும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா லாங் டேர்ம் மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பா அந்த எக்ஸசைஸ், டயட் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக இருக்கணும். எதை செய்யக்கூடாதுன்னு சில விஷயங்களை சொல்லிடுறேன். என்னன்னா, அதாவது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்க கூடாது. அது ஒண்ணு இருக்குது. ரெண்டாவது, அந்த ஃபோக்கஸ் வந்து நான் வந்து என்னுடைய எனர்ஜி டைம் நான் எதுல ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு சில பேனிக் சிச்சுவேஷன் அவாய்ட் பண்ணிக்கிறதும் ரொம்ப முக்கியமானது. இப்போ இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்கு, 3-3-3 ரூல் சொல்லுவாங்க. அதாவது 3 விஷயங்களை அந்த ரொம்ப பேனிக் ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப 3 விஷயங்களை கண்ணால பார்க்கணும், நல்ல இயற்கையோ ஏதோ ஒண்ணு. 3 விஷயங்களை காதால கேட்கணும், 3 விஷயத்தை தொட்டு பார்க்கணும். அது என்னன்னா, நம்ம கிரவுண்டிங், நம்ம ஸ்ட்ரெஸ், அதாவது நம்முடைய சென்சஸை பயன்படுத்தி ரொம்ப மேல போகாம நம்மள கிரவுண்டிங் பண்றோம். அந்த ஒரு டெக்னிக் சொல்லலாம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருக்குது. ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஆன்சைட்டியை பத்தி, ஆன்சைட்டிய வெரைட்டி சொன்னீங்க, என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாத அது எப்படி கண்ட்ரோல் பண்றது, அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, வேதாகமத்தை பத்தி அநேகமா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்த்திருக்கோம். நேயர்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரமும் உங்கள் அனைவரையும் மனமாற வாழ நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அதுவரை உடம்பு விடைபெறுவது உங்கள் மான்சி. நன்றி. நன்றி.